அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, முள்ளு பாஞ்சி, அப்புறம் முள் சீத்தா, அப்புறம் மலை பாஞ்சி அப்படிங்கிற இந்த பழத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு காலத்தில் இந்த பழத்தை மக்கள் யாரும் விரும்பி சாப்பிடாத ஒரு காலகட்டம். மரங்கள்லேயே பழுத்து காக்கா குருவிகள் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் ஒரு தகவல் மக்களிடையே பரவியது என்னன்னா, இந்த பழத்தை சாப்பிட்டா கேன்சர் நோய் குணமாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தோடனே மக்கள் அதிக விலைகள் கொடுத்து கடைகளிலே வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை மாறிவிட்டது. இதை யாரும் தோட்டமாக நடமாட்டாங்க, அவங்கவுங்க வீடுகளில் ஒரு ஓரத்தில் இது தானாகவே வளர்ந்து வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இதோடைய இது தேவை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு, இது எங்களுடைய விலையில் நேற்றுக்கு நாங்கள் பறிச்சது. இந்த பழத்தை கடந்த 2 வாரத்துக்கு முன்பு ஒரு கடைகளுக்கு கொஞ்சம் கொண்டு கொடுத்தேன். அப்போ அவர் 80 ரூபா வச்சு நான் விற்கிறேன், நான் 40 ரூபா வச்சு தான் உங்கள்கிட்ட எடுக்க முடியும்னு சொல்லி 40 ரூபா வச்சு வாங்கினாரு. நாமளும் ஓகே, நோ ப்ராப்ளம்னு சொல்லி அதை கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ இந்த பழமும் நான் விற்பனைக்காக தான் வச்சுருக்கேன். இது யாருக்காவது இந்த பழம் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், கிலோ 30 ரூபாய்க்கு தரலாம். ஆனால் இந்த பழம் சாப்பிட்டா கேன்சர் குணமாகும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் நோயால் பாதிக்கப்பட்டால் இந்த பழத்தை சாப்பிடும்போது இந்த உங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது அந்த நோயுடன் போராடி அந்த நோய் குணமாவதற்குள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பூரணமாக குணமாகும் சொல்ல முடியாது. இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க இந்த பழத்தை மட்டுமே வாங்கி சாப்பிடாமல் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவரை சந்திச்சு நோய்க்கான மருந்தையும் எடுத்துட்டு கூடுதலாக அந்த பழமும் சாப்பிட்டுவாங்க. சளி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்றத முடிஞ்ச அளவு தவிர்த்துடுங்க. ஏன்னா சளி பாதிப்பு இது கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால சளி பாதிப்பு உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த நோய் வந்து கொஞ்சம் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அந்தந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.